தர்பூசணி வாங்கி 2 நாள் ஆச்சு. கொஞ்சம் பழுக்காத மாதிரி இருந்துச்சுன்றதுனால, நல்ல ஒரு பையில வந்து அரிசி பையில போட்டு பழுக்க வச்சிருந்தோம். நல்லா பழுத்துட்டு, நவீன் வந்து சாப்பிடறதுக்காக கட் பண்றானோ இல்லையோ, எனக்கு கட் பண்ணணுன்ற ஆசையா இருக்கு, கட் பண்ணுதேன்னு சொன்னான். பக்கத்திலேயே நானும் உட்காந்து, அவன் எப்படி சேஃப்டியா கட் பண்ணுதானான்னு பார்த்துட்டே இருந்தேன். நல்லாவே கட் பண்ணான். அவனுக்குமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரைனிங்லாம் குடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வர்றது, சின்னது அப்படி கடைக்கு போயிட்டு வந்தா என்னென்ன வேணும், எவ்வளோ பைசா குடுத்துருக்கோம், வாங்கியிருக்கோம் அப்படின்னு கணக்கு பார்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு சிவன் ராத்திரிங்கிறதுனால வீடு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, விளக்கு எல்லாமே மொத நாளே தேய்ச்சி பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டேன். காலையில வந்து சொதிக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல்லாம் வச்சு, ஆர்த்தி அப்பாவையும் நவீனையும் அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா, ஆர்த்திக்கு வந்து ஸ்டடி லீவுன்றதுனால அவ மட்டும் என் கூட இருந்தா. இப்போ எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா நல்ல விளக்கெல்லாம் ஏத்தி, நானும் ஆர்த்தியும் வந்து 108 ஓம் நமக் சிவாயா, சிவ ஸ்லோகங்கள்லாம் சொல்லி முடிச்சு நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டோம். ஈவினிங் போய் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோவில்ல போய் நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியா வீட்டுக்கு வந்தோம்.